சித்திரை மாதவிக்கும் சிறை பிடிக்கிறதே சென்று கைத்திறம் அனைத்து பேசி கனகத்துருவ சென்றாயே. அவர் பத்திரமாயிருக்க வைரவி ஆலயத்தில் நத்தியே ஒளிந்து கொண்டார். நான் அதற்கு என்ன செய்வேன்? விடவே கூடாது. கதவை கூடாக்குவோம். புறப்படுத்தமான பண்ணி
அழகு பொருந்தியவள் நான். இப்படி அகோர காரியம் உருவெடுக்க காரணம் ருத்ரகண்டன். அவன் தம்பி வீரகண்டன் இருவரை அழிக்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட அவதாரம் எடுத்திருக்கிறேன். அவர்களை நான் விடப்போவது கிடையாது. எப்பொழுதே பார், உங்கள் இருவரையும் சஞ்சாரம் செய்து ஆலயத்தில் காலை உடைத்தோம். ஆனால் ஆலயத்தில் இருந்து அகோரமான உருவம், கோரமான உருவை பார்த்தால் எனக்கே வியப்பாக இருக்கிறது. இது பெண்ணாகவும் தெரியவில்லை, பேயாகவும் தெரியவில்லை. இதை பார்ப்பதும் என்னை யார் என்று நினைத்தார்? அடே ருத்ரகண்டா, நான் ஒரு
ஒரு பெண் என்று கூட பாராமல் நீங்கள் இருவரும் என்னை தாக்கக் கொண்டு வேட்டையாடி விட்டீர்கள். ஆனால் சாந்தக ரூபணியாக இருந்த பாஞ்சாலி நான் இப்பொழுது உன்னை அழிப்பதற்காகவே வீர சக்தியாக எனக்கு ஆச்சரியமாக எனக்கு கிடைத்த மனதில்லை தெரியுமா? நினைத்த போது நினைத்த உருவத்தை எடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். தன் வாழ்க்கையை யாரும் பொய்யாக்கிவிட முடியாது. அதனால் இப்பொழுதே போ, என் கரத்திலே இப்பொழுதே ஒரு சாட்டையாக மாறி உண்மை இந்த இடத்திலே உயிரை பறிக்கிறேன்பார். இடுகாட்டிலே சென்று பச்சை பிணங்களை பிடுங்கி சென்று அவற்றின் எலும்புகளை மாலையாக போல் கடித்துக் கொண்டு மதிப்பின்றாலும் சக்கரவதி மாலை சரித்திரம் கொண்டு பார்த்து வந்து கேட்கிறது. ஆனால் உன் ஒரு வெட்டை கோழி கூம்பி கொடுத்து புகழ்ந்தது சரித்திரம் கிடையாது. பார்க்கிறேன் கட்ட கோடி கூம்பி நான் சாட்டையாக உருவாகி உடலை என்ன செய்ய போகிறேன்? அப்படியா? அவனை அழிக்காமல் என்னுடனே இருக்க வேண்டும் என்று சாட்டையாக அவனை மாறச் செய்தேன். ஆனால் அவன் தம்பின் இருக்கிறான். இப்பொழுதே பாரா, நீ யார்? எதற்காக என்னை வழிபறிக்கிறாய்? நான் யார்? நான் யார் என்று தெரியவில்லை. உன் தாய். ஆமாண்டா. அம்மா, என் எதிரியை பழிவாங்க போகிறேன். எதற்காக என்னை வழிபறித்துக் கொண்டிருக்கிறார்? அரே, எதற்காக தெரியுமா? நான் யார் என்று முதலில் கேட்டாயே, என்னை உனக்கு தெரியவில்லை. சாந்தக ரூபணி பாஞ்சாலியாக இருந்தனா இப்பொழுது உங்கள் இருவரையும் சஞ்சாரம் செய்வதற்காக அகோர காளி, அகோர சக்தி, வீர சக்தியாக பாஞ்சாலி, உன்னால சன்மானம் செய்ய முடியுமா? மிரட்டுகிறாயா? அந்த சராசரம் முண்ட கண்கள் போற பற்களை எடுத்து வீரகண்டா அப்படி என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார். அழகான பாஞ்சாலி உருவம். ஆனால் இந்த அகோர உருவம் உடைக்கப்படி வந்தது. ஒரு உருவம் மேதடி யாரால் வந்தது? அழகான உருவம் பாஞ்சாலி. இந்த உருவம் ஒன்று நினைக்கிறாய். இப்படி என்ன நினைக்கிறது தெரியுமா? முத்து முத்து பார்க்கிறாய். உன்னை கொல்ல முடியாது. இந்த இடத்தை விட்டு ஓட போகிறாயா இல்லையா? அடே வீரகண்டா, யாரை இடத்தை விட்டு ஓடச் சொல்கிறார்? இப்பொழுதே பாரடா, என் கணவர் இடத்திலே அழியாத வரத்தை வாங்கி விட்டார்.
மன்னிக்க முடியாது. ஏனென்றால் என் கணவனிடத்திலே வரம் வாங்கியிருக்கிறார். இப்பொழுதே உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் பாருடா. தாயே, 1000 தவறு 100 பிழை அடியன் செய்தாலும் என்னை மன்னித்து விடு. ஏன் தெரியுமா? அழகான பஞ்சவர்ண கிளியாக உருவெடுத்து உன் மடியிலே விளையாடுவன் நான் தான். ஆமா, இந்த பஞ்சவர்ண கிளி மீது நீ ஆசைப்பட்டால், ஆனால் ஒரு தாயின் மடியிலே ஒரு குழந்தை விளையாட முடியும். ஆனால் நீ ஒரு தாய், நான் ஒரு குழந்தை. உன் மடியிலே விளையாடி விட்டேன் தாயே. உன் மகிமை தெரியாமல் நான் விளையாடி விட்டேன். அதனால் எப்போது பஞ்சவர்ண கிளியாக நீ ஆசைப்பட்டாயோ, உன் கரத்திலே இது பஞ்சவர்ண கிளியாகவே அப்படியாகட்டும். அம்மா, அது மட்டுமல்ல, எங்களுக்கு இருவருக்கும் ஒரே ஒரு வாக்கு. ஏன் தெரியுமா? உன் ஆலயங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அப்போது அதர்மத்தை செய்து உன் ஆலயத்திலே கால் எடுத்து வைத்தார். இதுதான் அவருக்கு தண்டனை என்று எங்களை பார்த்து அவர்கள் திருந்த வேண்டும். அதனால் எப்போதுமே இந்த கிளி உன் கரத்திலே இருக்க வேண்டும். அப்படியாகட்டும். சென்று வா. ஆமா, வீரகண்டன் ருத்ரகண்டன் இருவரையும் அடித்து சம்ஹாரம் செய்து விட்டோம்.